அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரத்தில் சரியாக நாம் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும் பொழுது அதீத அளவில் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் விமர்சையான ஒரு நாளாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நன்மையையும் நமக்கு வருகின்ற தீமைகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான சக்தியாக இருக்கிறது. அப்படி வழிபடக்கூடிய நாட்களில் ஒன்று தாங்க பௌர்ணமி தினம். நாம் இந்த தொகுப்பில் பௌர்ணமி தினத்தன்று நாம் எப்படி எளிமையான முறையில் விரத வழிபாட்டை மேற்கொள்வது, குறிப்பாக நாம் இந்த மாதிரி ஒரு விரதத்தை மேற்கொண்டோம் அதி அற்புதம் வாய்ந்த இந்த பௌர்ணமி தினத்தில் குறிப்பாக நாம் பணப்பெட்டியில் மறக்காமல் இதை வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தகவலை பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய சந்திர பகவானை தரிசிக்கிறது அப்படிங்கிறது தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்றைய நாளில் காலையில் இருந்து நோம்பிருந்து பௌர்ணமி பூஜையை முடித்து விட்டதுக்கு அப்புறமா சாப்பிடணும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு 15 நாட்கள் கழித்து பௌர்ணமி தினம் வரும். இந்த நாளில் பல பூஜைகள் செய்யப்படுது. இந்த பூஜையின் மூலமாக மக்கள் அனைவருமே பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள். பௌர்ணமி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி சந்தோஷமாக இருப்பதற்கு பௌர்ணமி தினத்தன்று தேவி, அம்மன் மற்றும் முருகப்பெருமான், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்றவைகளை நாம் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பௌர்ணமி பூஜையை எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதிய வீடு மனை ஆகியவற்றை பெற நினைக்கிறவங்க இந்த நாளில் விளக்கேற்றி லலிதா சரஸ்கர நாமம் சொல்லி வழிபாடு செய்வது நல்லது. மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பெண்கள் இல்லத்தில் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து குங்குமம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் வைத்து இறைவனின் மந்திரங்களை 108 முறை சொல்லி நாம் வழிபடலாம். பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் விரத முறை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் தங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களது வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையப்பெறும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குல தெய்வத்தின் படத்தை வைத்து மாலை அணிந்து விளக்கேற்றி பிரசாதம் படைத்து நாம் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்தில் சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாதங்கள்லேயுமே பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது. சகல சௌபாக்கியங்களும் வீட்டில் கிடைக்கப்பெறும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் கூட வழிபாடு செய்யலாம். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தும் மீண்டு வருவதற்கு பௌர்ணமி நிலவொளியில் அமர்ந்து சாப்பிடுவது நல்ல தீர்வாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அப்படின்னு வருவது, அதாவது தமிழ் புத்தாண்டான முதல் மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாளாகவும் அது கருதப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறக்கிறதுல தாமதம் நீங்கி விரைவாக யோகத்தை பெற முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் ஒரு நாள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டம் வராமல் இருக்கும் அப்படின்னு நினைத்தால் நம்முடைய மனது பூரிப்பு அடையத்தாங்க செய்யும். வழிபாட்டு முறைகளை செய்வதோடு சேர்த்து விடாமுயற்சியையும் உழைப்பையும் முதலீடாக போடும் பட்சத்தில் நமக்கு ஆயுசு முழுவதும் பண கஷ்டம் வராது. முயற்சியை செய்யாமல் பரிகாரத்தை மட்டும் செய்து பணமழை பொழிய வேண்டும் அப்படின்னு நினைப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பண
கஷ்டம் தீரும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஆன்மீக ரீதியான தகவலை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே முழு சந்திர நிலவை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயந்தாங்க. ஒருவருக்கு மன உளைச்சல், மனசோர்வு, மனக்குழப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் முழு நிலவை கண்குளிர பார்த்து தரிசனம் செய்தாலே மனக்குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதோடு சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே எப்போது வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். முதல்ல பூஜை அறையில் சந்திர பகவானையும் குல தெய்வத்தையும் நினைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க. சதுர வடிவில் ஒரு பச்சை நிற துணி, 3 ₹1 நாணயங்கள், 3 கிராம்பு, 1 வசம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, இந்த பொருட்களையும் தயாராக எடுத்து பூஜை அறையில் ஒரு தட்டில் வைத்து விடுங்க. அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் நிலவின் ஒளி எந்த இடத்துல நன்றாக விழுமோ அந்த இடத்திற்கு செல்லணும். மொட்டை மாடி, பால்கனி, வீட்டிற்கு முன்பக்கம், பின்பக்கம், இப்படி எந்த இடமாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து சந்திர பகவானை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். பூஜை அறையில் தயாராக வைத்திருக்கக்கூடிய தட்டையும் கையோடு எடுத்து செல்லுங்க. 2 உள்ளங்கைகளுக்கு நடுவே இந்த பச்சை துணியை வைத்து கொள்ளுங்க. அந்த பச்சை துணிக்கு மேலே 3 ₹1 நாணயங்கள், 3 கிராம்பு, 1 வசம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இந்த பொருட்களையும் வைத்து சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் கஷ்டம் எல்லாமே தீர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. சந்திர பகவானின் பிரகாசமான ஒளியானது உங்கள் உள்ளங்கையில் பச்சை துணிக்குள் இருக்கக்கூடிய பொருட்களின் மீது கட்டாயம் விழ வேண்டும். 5 நிமிடங்கள் உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை சந்திர பகவானின் தரிசனத்தில் காட்டிக்கொண்டு இருக்கணும். அதன் பிறகு சந்திர பகவானின் தரிசனம் பெற்று அதே இடத்துல நின்று ஒரு பச்சை நிற நூலை கொண்டு இந்த முடிச்சை கட்டிக்கொள்ளுங்க. உடனடியாக இந்த முடிவினை கொண்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்து விடுவது அவசியமாகிறது. அடுத்த மாத பௌர்ணமி தினம் வரைக்கும் இந்த முடிச்சு உங்களுடைய பணப்பெட்டியிலேயே இருக்கட்டும். பிறகு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய பச்சரிசியை மட்டும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு போட்டுவிட்டு பச்சை நிற துணியை துவைத்து எடுத்து கொள்ள வேண்டும். மற்றபடி அந்த முடிச்சுகள் இருக்கக்கூடிய ₹1 நாணயங்கள், வசம்பு, கிராம்பு எல்லா பொருட்களையும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த பௌர்ணமி தினத்தில் இதே போல சந்திர பகவானின் தரிசனத்தை பெற்று அந்த பச்சை துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை சந்திர பகவானின் பிரகாச ஒளியில் காட்டி முடிச்சு போட்டு மீண்டும் இந்த முடிச்சினை உங்களுடைய பீரோவில் தொடர்ந்து வைத்து கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதாங்க. நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். இது ஒரு ஐதீகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான சிறிய அளவில் எளிமையான முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு ஆன்மீக பதிவு, ஒரு சிறு ஆன்மீக தாந்திரிகம் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் வழிபட்டு எப்பொழுதும் பண்ணுற மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணுவீங்க, எப்படி விளக்கேற்றுவீங்களோ அதே மாதிரி செய்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கூடுதலாக பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அபரிவிதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பண கஷ்டங்களும் தீரும், கடன் பிரச்சனைகளும் தீரும், உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். இதனுடைய தாத்பீகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இந்த ஆன்மீக பரிகாரம் அமையப்பெறுகிறது. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை
வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவு பயன்பெற வகையில் அமையப்பெறும்.